அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்ரீ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்கழி 28 தேதிக்கு பின் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பல பிரச்சனைகள், ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு இவங்க உள்ள நுழைஞ்சு இதை நீங்க இப்படி பண்றது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி, ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும். ஏன்னா கால புருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும் போதுல அவங்களோட நாட்டு வளங்கள், எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும். அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும். சீர் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும், சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாட ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசா ஏதாவது இன்வென்ஷன், அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் அதிபதி உட்காரும் போதுல குழந்தைகளால் தேவையற்ற பாதிப்பு, அதுவும் குறிப்பா எங்க வாகனத்துல. அப்போ உங்களுடைய வண்டி வாகனத்தை குழந்தைகளிடம் கொடுத்து ஓட்ட சொல்லக்கூடாது. அவங்களே சொந்தமா வண்டி வாங்கி வச்சிருந்தாலும் எப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி 8ல, அவங்களால உங்களுக்கு ஒரு பாதிப்பு, அதுவும் குறிப்பா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல. அது ஏன் வாகனம் செவ்வாயோட சேர்வார்ல, வேகமா போனது ஒண்ணும் இல்ல, கோபத்தால எங்கேயாவது பேசி அடி வாங்குவாங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல வேகமா வண்டியில போவாங்க. சோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அவங்களோட கோபம், குழந்தைகளை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டா மிதுன ராசிக்காரர்கள். சார் நான் எனக்கு மேரேஜே ஆகல, நான் என்ன கல்யாணமே பண்ணல, லவ் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா, லவ்வால பாதிப்பு, ஆண்களா இருந்தா பெண்களால, பெண்களா இருந்தா ஆண்களை நிச்சயம், அதாவது அந்த கேஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமோ இல்லாட்டி வீட்டுல அப்பா அம்மாவுக்கு தெரியறதுனால வர ப்ராப்ளமோ ஏதோ ஒண்ணு பெருசா அந்த லவ்வே பிரிஞ்சு போற அளவுக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இது 5ஆம் பாவாதிபதி போய் 8ல உட்கார்ந்ததுனாலதான். 12ஆம் பாவாதிபதி 8ல உட்கார்ந்துருக்காரு சார், இது எதுவும் விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டா, இது என்னன்னா உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்பாங்கல்ல. 1000 பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டியது நிம்மதியான தூக்கம், நல்ல சாப்பாடுப்பா, அது எனக்கு கிடைக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். சோ இதுல ஃபால்ட் இருக்கவே இருக்காது, ஃபுல் ஹாப்பினஸ் தான் இருக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவும் இருக்காது. வருமானம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதுவும் குறிப்பா டைம் பாஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க, சாதாரணமா ஏதாவது ஒன்று இருப்பீங்க, ஒரு வருமானம் நினைச்சு பண்ணிருக்க மாட்டீங்க. ஒண்ணு இல்ல, ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கூட இந்த இடத்த கைமாத்தி விடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க யதார்த்தமா போய் அங்கே பேச்சு துணைக்கு போய் பேசியிருந்திருப்பீங்க. பேசுனதுக்காண்டி உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். புரோக்கர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அதே பொழப்பா பாக்குறவங்களோட அந்த சாதாரணமா நடக்கிற விஷயங்கள், இது நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்திருக்கீங்க மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்களால வருமானம் நிச்சயம் கிடைக்கும். உங்க தொழில கூட யதார்த்தியான விஷயங்கள்ல உங்களுக்கு வருமானம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு. பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ற அமைப்புகளால ஒரு ஆதாயம் உண்டு. எப்பயோ டெபாசிட் பண்ண பணத்துக்கு இன்னைக்கு பணம் அதிகமா வரலாம். இல்லாட்டி எல்ஐசி பணம் போட்டிருப்பீங்க, அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்.
ஏன் எல்ஐசி சொன்னேன், 8ஆம் பாவங்கிறது தான் எல்ஐசி. சோ அந்த மாதிரி விஷயங்களால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருவாய் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்போ, இல்ல தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்போ, இல்ல வேற ஏதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்போ பாதிப்பு இருந்தா ஒரு வாட்டி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, இதனால் உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். 8ல சுக்கிரன் வரனால இந்த மாதிரி விஷயங்கள்ல உடல்நல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள அன்பு குறையும். தேவையில்லாத சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் எதனால அவங்க கேட்டதை நீங்க வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டே சண்டை நடக்கும். அவங்க கேட்ட ஒரு ஆடம்பரமான பொருளை நீங்க வாங்கி, ஏன்னா சுக்கிரன் எட்டுல வந்தா அந்த ஆடம்பரமான பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியே சண்டை வரும். சோ இதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. இப்போ வந்து நகை கேட்டுருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது பட்டுப்புடவை கேட்டிருக்கீங்க, ஏதோ ஒண்ணு அவங்க கேட்கிற ஆடம்பரமான பொருளை இந்த நேரத்துல நீங்க வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தேவையற்ற சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை வரும். இதுல பாதிக்கப்படுறது உங்களோட அவங்கதான் மனசளவுலயோ உடல் அளவுலயோ பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. அதாவது உங்களுக்கு பாதிப்புன்னு வந்தாவே அந்த சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்பு மட்டும் பாத்துக்கோங்க. இல்லாட்டி தைராய்டு, கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு, தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கும். ஏன்? அவங்களுக்கு செவ்வாய் உச்ச நிலையில இருந்து அஸ்தமனம் ஆகிறார். சோ நீங்க வேகப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆரம்பத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். என்னன்னு சொல்ல போனா ஆரம்பத்துல எல்லாமே நான் சூப்பரா இருக்கு, ஒண்ணும் இல்ல, சுகர் பேஷண்டா இருக்கீங்க, நீங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ, உடனே சுகர்லாம் குறைஞ்சிருச்சு, நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது எப்படின்னா இந்த ஜூலை 30 இப்பெல்லாம் சுகர்லாம் இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்க, மாத்திரையை போடுறத விட்டுலாம் அப்படின்னு மாத்திரையை கூட தூக்கி போட்டுருவீங்க. அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி எந்த ஒரு வேலையும் நிப்பாட்டிடாதீங்க. அதிகப்படியா எனக்கு கிடைச்சிருச்சு, பணமாகவே இருந்தாலும் சரி, அதிகப்படியா கிடைச்சு நம்ம இந்த அப்படியே ஸ்டேபிளா விட்டா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. நீங்க செய்யற கடமையை நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போதுல கூட புரியாது. ரியல் லைஃப்ல நீங்க அதை விட்டுருவீங்க. அதாவது ரெகுலரா பண்ற வேலையை நிப்பாட்டுவீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, வாக்கிங் போயிட்டே இருக்கீங்க, நீங்க நிப்பாட்டுவீங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நிப்பாட்டுவீங்க, திரும்பவும் கூட ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது ரெகுலரா ரெகுலைஸ் பண்ணி கரெக்டா இதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஸ்டேபிளா இருக்கிற விஷயம் நீங்க ரெகுலர் பண்ணாதனால வர திரும்பவும் பிரச்சனை. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க கண்டினியூட்டி மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னாவே எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது. 8ல சுக்கிரன் வர்றது, சூரியன் வர்றது எதுவும் பாதிக்காது. கண்டினியூட்டியை மிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே மாட்டிக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா ஓடணும், வேற எதையும் நான் சொல்லல. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? என்ன சொல்ல போனா உங்களுக்கும் தந்தைக்கும் உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில்ல உங்களோட சிந்தனை நல்லபடியா டெவலப் ஆகும். புதுசு புதுசா நான் சொன்னேன்ல, நல்ல ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்றதுனால உட்கார்ந்துக்கலாம்னு நினைப்பீங்க. பட் உட்காரக்கூடாது, ஓடினாதான் உங்களுக்கு ரெகுலரா கிடைச்சுக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி மாட்டிக்குவீங்க. சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு வந்து 9ல, அதே மாதிரி சுக்கரன் வந்து 8ல, ராகுக்கு 12ல அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அமைப்பு வந்து இளம் வயதினர்களுக்கு, குறிப்பா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்னா, ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இது பயங்கரமான ரெஸ்ட்ரிக்டடான பீரியட். அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ள உட்கார வைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில வந்துடும். இதே நகரத்துல இருக்கிறவங்களா இருந்தா, இந்த பெங்களூர்ல லிவிங் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி கல்ச்சர்ல இருக்கிறவங்களா இருந்தா, அதெல்லாம் ஒரு சாதாரணமா நினைக்கிறவங்க தான் இதை பத்தி அவ்வளவா பயப்படவே தேவையில்லை. காரணம் என்னன்னா, ஒரு ஆண் பெண் இணக்கம் வந்து அதிகமாகும். எதிர்பாலினத்திடம் உள்ள இணக்கம் அதிகம். இது வயதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சரியான வயசுல இல்லாதவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 15ல இருந்து 25 வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பீரியட். கவனமா பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா கவனமா பாத்துக்கோங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை. ஏன்னா சிந்தனை தடுமாறும். 8ல சுக்கிரன்ங்க. 8ல சுக்கிரனாவே சிந்தனை தடுமாறும், தப்பு தப்பான விஷயங்கள்லாம் தோணும். சோ அதெல்லாம் செஞ்சா என்ன, பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துரும். அப்புறம் செஞ்சுட்டோமே, அப்படி பண்ணிட்டோமேன்னு தேவையில்லாத விஷயத்தை கொடுக்கும், மனப்பிரமையை கொடுக்கும். சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஆல்கஹால் பழக்கம் உள்ளவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கடன் சம்பந்தப்பட்ட ஆடம்பர பொருட்களாலோ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்படும். அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க. வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தாயாரோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்பு, இல்லாட்டி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த நாள்ல ஏதோ ஒண்ணுல கண்டிப்பா கடன் வாங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான தர்மம் பண்றேன்னு கடன் வாங்கி மட்டும் தயவு செஞ்சு தான தர்மம் பண்ணாதீங்க, இல்லாட்டி அதனாலே மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம், ராசியாதிபதி 8க்கு வருவா. அப்ப இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்? ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போயிருங்க. என்ன நடந்தாலும் சரி நீங்க பண்ணுங்க. அதாவது தொழில்ல வந்து பெரிய இழப்பீட பார்ப்பீங்க, மூடிட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். நண்பர்களோட உதவி இந்த நேரத்துல அதாவது அவங்க உதவி பண்ணணும்னு வருவாங்க, அந்த உதவியே உபத்திரமா மாறிடும். கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பல பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. ஊரை விட்டு ஓடுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும், இல்லாட்டி தலைகுனிவு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். இது எல்லாத்தையும் சமாளிச்சு வாங்க. சோ என்னையா ஒரே அடியா நெகட்டிவா சொல்றவங்க வாயில பாசிட்டிவே வராதான்னு கேட்டா காரணம் என்ன? குரு வக்ரம். இன்னும் சொல்ல போனா 40 வயதை கடந்தவர்களா இருந்தா உடம்ப மட்டும் பாத்துக்குங்க, மற்றபடி பினான்சியலா உங்க பசங்க உங்களை பாத்துக்குவாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன். உங்க பசங்க உங்களை பாத்துக்குவாங்க கண்டிப்பா. பினான்சியலா நீங்க ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. அப்படி சிரமப்பட்டாலும் அவங்க பாத்துக்குவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். சரிங்களா? இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலையில பிரச்சனை உள்ளவங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? காரணம் என்ன? சூரியனை 8க்கு வந்துருவாரு, சுக்கிரனை 8ல இருக்காரு, எல்லாமே பாதிக்குது. குரு வக்ரமா இருக்கு. இந்த அமைப்புகள் தேவையில்லாத ஒரு பாதிப்பை உங்களுக்கு உருவாக்கி உங்களை ஒரேடியா முடக்கம் பண்ணுங்கிறது உண்மை. ஸோ ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட சொந்த ஜோசியரையும் போய் பார்க்கலாம். சரிங்களா? மற்றபடி உள்ள விஷயங்கள்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட துறையை பொறுத்தவரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை பார்க்காதீங்க. சரிங்களா? அதுக்கு இது காலகட்டம் இல்லை. குரு உச்சமானதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு வேலையும் பார்க்கலாம், இல்ல குரு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையும் பார்க்கலாம். குரு வக்ரமா இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் பார்க்கணும்னு நினைக்கிறது தவறு. சரிங்களா? மற்றபடி நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.